தற்பொழுது நம்முடைய இணைப்பில் அதிமுக முன்னாள் அமைச்சர் திரு வைகை செல்வன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். ஆளும் கட்சியான திமுக சார்பில் நடத்தப்பட்டு வரக்கூடிய இந்த செயற்குழு கூட்டம், அதில் கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய தீர்மானங்கள் குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க பதிவு பண்ணலாம் சார். வணக்கம். டங்ஸ்டன் சுரங்க விவகாரத்தில் மத்திய அரசை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த கூட்டம். ஆனால் ஏற்கனவே டங்ஸ்டன் விவகாரத்தில் சரியான முறையில அணுகவில்லை என்பதுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குற்றச்சாட்டு. ஏற்கனவே இது குறித்து நாடாளுமன்றத்தில் முழுமையான 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களை அந்த கூட்டணி பெற்றிருக்கிற நிலையில் போதிய அழுத்தத்தை கொடுத்து அந்த நாடாளுமன்றமே ஸ்தம்பிச்சு போற அளவுக்கு இந்த பிரச்சனையை எழுப்பி இருக்க வேண்டும். அதை செய்ய தவறியது திராவிட முன்னேற்ற கழகம். முதல் குற்றச்சாட்டு. இரண்டாவது குற்றச்சாட்டு, டங்ஸ்டன் பிரச்சனையை சுரங்கம் அமைத்தால் அங்க இருக்கிற அரிட்டிப்பட்டு மற்ற இருக்கிற கரைட்டாப்பட்டு மேலூர் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள், விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுவதோடு மாத்திரமல்லாமல் உயிரினங்கள் எல்லாம் பாதிக்கப்படும் என்பதைத்தான் மையமாக வைத்து பலமுறையாக அந்த ஊர் பகுதி மக்களும் பல்வேறு சுற்றுச்சூழல் ஆய்வாளர்களும் கருத்து தெரிவித்த நிலையில் அது குறித்தும் எந்த விதமான போதிய நடவடிக்கை எடுக்கவில்லை. 7 அறிவிப்புகளை அறிவித்த பிறகும் 10 மாதங்கள் கிடப்பில் இருந்ததை கூட கவனத்தில் கொள்ளாது 10 மாதங்கள் தூங்கி கொண்டிருந்து விட்டு பின்னர் தற்போது ஒரு தீர்மானம் நிறைவேற்றியிருப்பதும் அதன் பின்னர் தற்போது அவர்கள் கட்சி ஒரு தீர்மானம் நிறைவேற்றி இருப்பதும் இரட்டை வேடமாகத்தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பார்க்கிறோம். திமுக செயற்குழுல கொண்டு வந்த தீர்மானங்கள்ல அதிமுகவுக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா அதிமுக இந்த டங்ஸ்டன் சுரங்க விவகாரத்துல கபட நாடகம் ஆடுகிறது, அதற்கு கண்டனம் தெரிவிக்கிறோம் அப்படின்னு திமுக குறிப்பிட்டிருக்கிறது. இந்த சுரங்க ஏல விவகாரம், குறிப்பா இந்த சுரங்க சட்டத்திற்கு அதிமுக ஆதரவு தெரிவித்ததா கண்டனம் தெரிவித்திருக்கிறாங்க. அதுக்கு உங்களுடைய பதில் என்னவா இருக்கும் சார்? இல்ல அது தவறான கருத்து. டங்ஸ்டன் போதிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அழுத்தம் கொடுக்கவில்லை என்பதற்கு முதலமைச்சர் சரியான முறையிலே விளக்கம் தரவில்லை. 7 அறிவிப்பு விட்டதற்கு பிறகு 10 மாத காலம் இடைவெளி இருந்தது. அது குறித்து என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள்? அரசாங்கத்திற்கு நாங்கள் கடிதம் எழுதியிருக்கிறோம் என்று நீர்வளத்துறையினுடைய அமைச்சர் சட்டமன்றத்திலே பெருமையுறுப்பினர்கள் சொன்னார்கள். ஆனால் அந்த கடிதத்தை பிரஸ் ரிலீஸ் பத்திரிகை செய்தியாக வெளியிட்டிருக்க வேண்டும். அதையும் செய்ய தவறிவிட்டது. ஆக நிலைமை கைமீறி போய்விட்டதற்கு பிறகு, பிரச்சனை பெரிதானதற்கு பிறகு, மக்கள் எழுச்சி ஏற்பட்டதற்கு பிறகு இப்போது அதற்குரிய நடவடிக்கை எடுக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் சொல்லியிருப்பது கபட நாடகமாகத்தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்க்கிறோம். சார், குறிப்பா இந்த செயற்குழு கூட்டத்துல கொண்டு வரப்பட்ட தீர்மானங்கள், ஒரு ஆளும் கட்சியா கொண்டு வரப்பட்டிருக்க இந்த தீர்மானங்கள்ல எதெல்லாம் குறிப்பிடல அப்படின்னு நீங்க பாக்குறீங்க சார்? மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய என்னென்ன விஷயங்கள் இதுல எதிரொலிக்கல அப்படின்னு நீங்க பாக்குறீங்க? இல்ல அது செயற்குழு கூட்டத்தில் நடைபெற்ற திமுக கூட்டத்தில் நடைபெற்ற முழுமையாக நான் பார்க்கவில்லை. பார்த்த பிறகு பின்னர் கருத்து சொல்லுகிறேன். அதிமுக தரப்பிலான உங்களது கருத்துக்களை பதிவு செய்ததற்காக நன்றி திரு வைகை செல்வன்.